So this is our last session, and we want to continue to think about what it means for the love of God to be poured out in our hearts by the Holy Spirit. இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களின் கடைசி செய்தி. தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். One of the serious things that we see in the scan report is that we may still be under the law. நம்முடைய ஸ்கேன் அறிக்கையிலே நாம் கண்டுபிடிக்கிறது என்னவென்றால் இன்னுமாய் நாம் பிரமாணத்துக்கு கீழாகத்தான் இருக்கிறோம். That means we feel happy that we are keeping certain rules that make us acceptable in the church. ஒரு சில பிரமாணங்களை நாம் கடைபிடிக்கிறபடினாலே நாம் சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஆகவே நாம் சந்தோஷமா இருக்கிறோம். You know, all of us know at the back of our mind that we will be accepted in the church if we follow certain outward rules. வெளிப்பிரகாரமான சில சட்டங்களை நாம் பின்பற்றுவதனாலே இந்த சபையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்று நம்முடைய சிந்தையிலே இருக்கிறது. The danger of that is that we live before man's face. அதனுடைய அபாயம் என்னவென்றால் நாம் எப்பொழுதுமே மனிதனுடைய முகத்துக்கு முன்பாக வாழுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். Then our holiness will come out of the fear of men. அப்படி என்றால் நம்முடைய பரிசுத்தம் என்பது மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தின் அடிப்படையில் வரக்கூடியது ஒன்றாகும். And then it will only be an outward holiness because that's all that men can see. மனிதர்கள் வெளிப்பிரகாரமாக மட்டுமே பார்க்கிறபடினாலே அந்த மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் வரக்கூடிய பரிசுத்தம் வெளிப்பிரகாரமான பரிசுத்தமாய் இருக்கிறது. Talk in a certain way. ஒரு விதத்திலே பேச, ஒரு பாணியிலே பேச கற்றுக்கொள்கிறோம். Behave in a certain way. ஒரு சில விதத்திலே நாம் நடந்து கொள்கிறோம். We will dress in a certain way. ஒரு சில விதத்திலே ஆடை அணிகிறோம். We will have certain things in our house. நம்முடைய வீடுகளிலே ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. Not have certain things in our house. சில காரியங்களை ஒதுக்கி விடுகிறோம். Then people will say we are good believers. நாம் நல்ல விசுவாசிகள் என்று ஜனங்கள் நம்மை சொல்லுவார்கள் என்று எண்ணுகிறோம். Who will give us the certificate? யார் இப்பொழுது நமக்கு அந்த சான்றிதழை கொடுக்கிறார்? The chief Pharisee examiner. பிரதான பரிசேய சோதனையாளர். He will certify you are a good Pharisee. அவர் நீ நல்ல ஒரு பரிசேயன் என்றதான ஒரு சான்றிதழை உங்களுக்கு தருகிறார். Do you want that certificate? அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வேண்டுமா? I don't want that certificate. எனக்கு அந்த சர்டிபிகேட் தேவையில்லை. The only certificate that is of value is God who sees the heart. நமக்கு கிடைக்கக்கூடிய விலையேறப்பட்ட சர்டிபிகேட் என்னவென்றால் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்த்து சொல்லக்கூடிய சான்றிதழ். You know, the Pharisees were full of rules. பரிசேயர்கள் அவர்கள் சட்டங்களினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். Jesus came to deliver people from that. இவைகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார். And sometimes they used to try to catch Jesus in some wrong thing. சில தவறான காரியங்களில் இயேசுவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். And once they came to Jesus like this. இதுபோல ஒருமுறை இயேசுவினிடத்திலே வந்தார்கள். In Matthew chapter 22. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். They asked him a question, which is the great commandment in the law? Verse 36. 36ஆம் வசனத்திலே போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது பெரியது என்று கேட்டார்கள். Now the law had 10 commandments. நியாயப்பிரமாணத்திலே 10 கட்டளைகள் இருக்கிறது. Out of the 10 commandments, அந்த 10 கட்டளைகளிலே do you know which was the easiest to keep? கடைபிடிப்பதற்கு எளிதான கட்டளை எது தெரியுமா? You shall have no other gods but me. That can be difficult. உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்னை தவிர என்கிற கட்டளை கொஞ்சம் கஷ்டம்தான். For Israelites it was difficult. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கஷ்டமான ஒரு பிரமாணம். That is why they so often went after other gods. ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி அவர்கள் மற்ற தேவர்களை பின்பற்றி சென்றார்கள். Don't have idols. That also they disobeyed many times. உங்களுக்கு விக்கிரகங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கிற கட்டளையும் அநேக சமயம் மீறினார்கள். Many of those commandments were difficult. இதிலே அநேக பிரமாணங்கள் கஷ்டமானதா இருந்தது. Don't kill, கொலை செய்யாதிருப்பாயாக, adultery, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. Which was the easiest? 10 கட்டளைகளிலே எது ரொம்ப ரொம்ப ஈஸியான கட்டளை? Don't do any work on Saturday. சனிக்கிழமை வேலை செய்யாமல் இருங்கள், ஓய்ந்திருங்கள். That is like saying if the office says Sunday don't come to work. Is that difficult? ஞாயிற்றுக்கிழமை யாரும் வேலைக்கு வரக்கூடாதுன்ற ஒரு கட்டளை உங்கள் ஆபீஸ்ல இருக்குன்னா அதுக்கு கீழ்ப்படி ரொம்ப கஷ்டமா? It's very easy. ரொம்ப ரொம்ப ஈஸி. If they give us 2 holidays, it is still more easy. இன்னும் விடுமுறையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். So God said Saturday don't do any work. That is the best commandment. ஆகவே சனிக்கிழமை ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாதிருப்பீர்களாக என்று சொன்னால் அதுதான் சிறந்த பிரமாணம். That they made the greatest commandment. ஆகவே அத ரொம்ப பெரிய கட்டளையா மாத்திட்டாங்க. That is why they kept on criticizing Jesus for disobeying that commandment. ஆகவே தான் எப்பொழுதுமே இயேசுவை இந்த கட்டளையில மீறதையே பிடிச்சிட்டே இருந்தாங்க. Why are you telling people to carry their bedding on the Sabbath day? ஓய்வு நாளில ஏன் அவன் படுக்கை தூக்கிட்டு போக சொல்றீங்க? Poor man was lying for 38 years in that bed. They won't even allow him to carry that bed on the Sabbath day and go home.
பாவம் அவன் 38 வருஷமா அவன் படுத்த படுக்கையில இருந்தான். ஓய்வு நாள்ல சுகம் கிடைச்சுன்னு படுக்கை தூக்கி தோல்ல போட்டு போனா அவனை போய் குற்றம் கண்டுபிடிக்கிறான். They won't allow a man with a withered hand to be healed on the Sabbath day. சும்மா கை ஒழிய மனுஷன் இருக்கான், ஓய்வு நாள்ல அவனை குணமாக்க கூடாதுன்னு சொல்றாங்க. Some you are hungry, they won't allow you to take some grain from the field and eat on the ரொம்ப Sabbath பசி, day. சரி வயல்வெளியில போய் கொஞ்சம் கதிரை போய் சாப்பிடலாம்னா போக கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. It's all silly. எல்லாம் பார்க்கும்போது விளையாட்டுத்தனமா இருக்குல்ல. The thing is, today's Pharisees can see the silliness of other Pharisees' rules, but they don't see the silliness of their own rules. இன்றைக்கு இருக்கிற பரிசேயர்கள் அந்த பரிசேயருடைய விளையாட்டுத்தனமான வேடிக்கையான காரியங்களை பார்த்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கக்கூடிய வேடிக்கையான காரியங்களை பார்ப்பதில்லை. That is always man's problem. இதுதான் எப்பொழுதுமே மனிதனுடைய We பிரச்சனை. can see the sin in other people, but we cannot see it in ourselves. மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை பார்க்க முடிகிறது, நமக்குள்ளாக இருக்கிற பாவத்தை We பார்க்க can see முடியவில்லை. how other people are under the law, but we may be much more under the law, but we don't see it. மற்றவர்கள் எப்படி பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறார்கள் என்பதை எளிதாக நாம் கண்டுபிடித்து விடுகிறோம், அதை காட்டிலும் அதிகமாக நாம் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறோம். So they asked Jesus, what is the great commandment? ஆகவே அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறாங்க, பிரமாணத்திலேயே ரொம்ப பெரிய கற்பனை எது, பிரமாணம் எது? Because whatever Jesus said, they'll find fault. இயேசு என்ன சொன்னாலும் சரி அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கும். Now let me ask you, out of the 10 commandments, which was the most difficult commandment? இப்ப நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். 10 கட்டளைகளில் ரொம்ப கஷ்டமான கட்டளை எது? You know which was the most difficult? ரொம்ப கஷ்டமான கற்பனை எது தெரியுமா? I told you which was the easiest, number 4. ஈஸியான கற்பனை 4வது கற்பனை, Keep the Sabbath. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. The most difficult was number 10. மிகவும் கஷ்டமான கற்பனை 10வது கற்பனை. Don't lust in your heart. உன் உள்ளத்திலே இச்சையாதிருப்பாயாக. Don't lust after your neighbor's wife. உன்னை பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக. Don't lust after your neighbor's daughter who is walking on the road. அந்த ரோட்ல நடக்கக்கூடிய அயலகத்தாருடைய மகளை இச்சையாதே. That is the most difficult. அதான் இருக்கிற ரொம்ப கஷ்டமான கற்பனை. They never bothered about that commandment. அவங்க அந்த கற்பனையை குறித்து கவலைப்படுறதே They கிடையாது. were always bothered about our people keeping the Sabbath. எல்லாரும் ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்களான்றதை மட்டுமே கவலைப்பட்டுட்டு And இருந்தாங்க. that is the mark of a Pharisee. ஒரு பரிசனுடைய அடையாளம் He இதுதான். does not bother about the sins of the heart, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து கரிசனைப்பட மாட்டான், all these external things. வெளிப்பிரகாரமான காரியங்களை. If you are like that, you are a Pharisee. நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு பரிசேயன். And if you are more bothered about judging other people than yourself, you are a Pharisee. உங்களை நியாயந்திருப்பதை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக நியாயந்திருத்துக் கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு பரிசேயன். If you judge other people's children, not your own children, you are a Pharisee. உங்க பிள்ளைகளை நியாயந்திருக்காம மற்றவருடைய பிள்ளைகளை நியாயந்திருப்பீர்களானால் நீங்கள் ஒரு பரிசேயன். You judge other people's homes and not your own home, you are a Pharisee. உங்க குடும்பத்தை நியாயந்திருக்காம இன்னொருத்தருடைய குடும்பத்தை நியாயந்திருத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரிசேயன். So Jesus bypassed all that. அவ இயேசு இதெல்லாம் விட்டுட்டார். He said the great commandment is you got to love God with all your heart. பெரிய Verse பிரமாணம். 37. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிரதானமான கற்பனை என்னவென்றால் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. Second, you must love your neighbor as yourself. இரண்டாவது பிரமாணமானது உன்னுடைய அயலகத்தானை உன்னை போல நேசி. If you were lying in bed for 38 years paralyzed and you got healed, you will take up the bed and go home. நீ 38 வருஷமா படுக்கையில படுத்து வியாதி படுக்கையா படுத்துட்டு இருந்தீனா அன்னைக்கு ஓய்வு நாள குணமானீனா நீ என்ன பண்ணுவ? படுக்கை தூக்கிட்டு நடந்து போவ. Let that fellow also do it. Love him. அதே போல அவனும் செய்யட்டுமே. அவனை நேசி, பிறனை நேசி. Christians are such big Pharisees. கிறிஸ்தவர்கள் அவ்வளவு பரிசேயர்களாக இருக்கிறார்கள். We don't give other people freedom to do something differently from us. நம்மை காட்டிலும் இன்னொரு வித்தியாசமாக ஒரு காரியம் செய்வதற்கு நம்ம அனுமதி கொடுப்பதே கிடையாது. If I pray loudly, everybody must pray loudly. நான் சத்தமா ஜெபம் பண்ணா எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணணும். Who said that? யார் சொன்னது? Somebody may pray softly. அமைதியா மெதுவா ஜெபம் பண்றவங்க. Which is the most spiritual prayer? எது ரொம்ப ஆவிக்குரிய ஜெபம்? Loud prayer or soft prayer? சத்தமா ஜெபிக்கிறது ஆவிக்குரிய ஜெபமா, மெதுவா ஜெபிக்கிறது ஆவிக்குரிய ஜெபமா? God looks at the heart. தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். He is not listening to all these external things. வெளிப்பிரகாரமான காரியங்களை நம்ம கவனித்து பார்ப்பதில்லை. But we are such fools. நாம் அவ்வளவு புத்தினரா இருக்கோம். All the time, like Pharisees, we concentrate on the external things. எப்போதுமே பரிசேயரை போல வெளிப்பிரகாரமான காரியங்களிலேயே நம்ம கவனமா இருப்போம். That is why we never become spiritual and we cannot make other people spiritual also. ஆகவே தான் நம்ம ஆவிக்குரியவர்களா மாறுறது கிடையாது, மற்றவங்களையும் ஆவிக்குரியவர்களா மாற்றுவது கிடையாது. And that's why so many things disturb us. ஆகவே தான் பல காரியங்கள் நம்மை சலனப்படுத்துகிறது. Like the troubled sea. கொந்தளிக்கிற கடலை போல. I thank God that I have come to rest. நான் இளைப்பாறுதலுக்குள்ளாக வந்து விட்டேன். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Because I have learned to see that God sees the heart. தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்பதை The கற்றுக்கொண்டேன். most important thing is, மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், does that person love Jesus with all his heart? அந்த நபர் தன்னுடைய முழு இருதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறாரா? How do I know? எனக்கு எப்படி தெரியும்? I cannot determine that just by looking at the way he speaks or the way he dresses. அவர் ஆடை அணிகிற விதத்தை பார்த்தோ அவர் பேசுகிற விதத்தை பார்த்தோ நான் கணிக்க முடியாது. No,
I have to watch his life for 5 years, then I'll be able to see whether he loves Jesus or not. 5 வருஷம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவர் இயேசுவை நேசிக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். Pharisees don't have to examine anybody's life for 5 years. பரிசேயர்கள் 5 வருஷம் யாருடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க தேவையில்லை. One look, ஒரு பார்வை போதும். He doesn't love Jesus. இவர் இயேசுவை நேசிக்கிறது இல்ல. That is a mark of a Pharisee. அது பரிசேயருடைய அடையாளம். I want to say to all of you, எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், don't be like that. அப்படி இருக்க வேண்டாம். Jesus said, இயேசு சொன்னார், don't judge by the outward appearance. வெளி தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள். John 7 verse 24. யோவான் 7 அதிகாரம் 24 வசனம். That is one of the most disobeyed commandments among Pentecostals and our churches and most churches. பெந்தகோஸ்தே சபைகளிலும் நம்முடைய சபைகளிலும் இன்னும் பல சபைகளிலும் அதிகமாய் மீறப்படுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த 7 அதிகாரம் 24 வசனம். Don't judge by the outward appearance. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல். Let me tell you, நான் சொல்கிறேன், the Roman Catholics and CSI people obey that commandment much more than our churches. நம்முடைய சபைகளை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்கர்களும் சிஎஸ்ஐ சபையினரும் இந்த வசனத்துக்கு அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். True. அது மெய். The Roman Catholic priests are obeying that verse more than our elder brothers. நம்முடைய மூத்த மூப்பர்களை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்க பாதிரிமார்கள் இந்த வசனத்துக்கு அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். There may be 100 other commandments they are not obeying which we are obeying. அவர்கள் கீழ்ப்படியாத 100 பிரமாணங்கள் உண்டு, அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிகிறோம். That's good. அது நல்லதுதான். But this commandment, ஆனா இந்த பிரமாணம், the CSI people obey much more than our churches. நம்முடைய சபைகளை காட்டிலும் சிஎஸ்ஐல உள்ளவர்கள் அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். CSI priests obey this commandment more than our elder brothers. நம்முடைய முப்பொருளை காட்டிலும் சிஎஸ்ஐல உள்ள பாதிரிமார்கள் இந்த வார்த்தைக்கு அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். The Roman Catholics obey it even more. ரோமன் கத்தோலிக்கர்கள் இன்னும் அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். They allow people to do whatever they like. ஜனங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று விட்டு விடுகிறார்கள். I'm not saying that's right. அது சரி என்று நான் சொல்லவில்லை. But I'm saying they don't judge by the outward appearance. ஆனால் வெளி தோற்றத்தின்படி அவர்கள் தீர்ப்பு செய்கிறதில்லை என்று மட்டும் சொல்கிறேன். We have to obey all the commandments. நாமோ எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். Not our favorite commandments. நமக்கு பிடித்தமான கற்பனைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிவது போதாது. The Pharisees were always doing that. பரிசேயர்கள் எப்பொழுதுமே அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். That is why the holiest man who walked on the earth, they judged him also by the outward appearance. ஆகவே தான் இந்த பூமியிலே நடந்த மிகவும் பெரிய பரிசுத்தவானை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தார்கள். Look at his outward appearance. அவருடைய வெளி தோற்றத்தை பாரு. He is eating such a lot of food. நிறைய சாப்பாடு சாப்பிடுறார். He is asking for second helping, third helping. இரண்டாவது வரையும் வாங்கி சாப்பிடுறார், மூணாவது வரையும் வாங்கி சாப்பிடுறார். He is a gluttonous man. அவர் ஒரு பெருந்தினிக்காரர். He cannot be a prophet. அவர் தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. He is drinking wine. அவர் திராட்சரசம் குடிக்கிறார். wine, திராட்சரசம். How can he be a holy man? அவர் பரிசுத்தவானா இருக்க முடியாது. And also he is always going to the houses of these sinners. எப்ப பார்த்தாலும் பாவிகளுடைய வீட்டுக்கே போயிட்டு இருக்கார். This Zacchaeus is one of the biggest crooked income tax collectors here, and he is going to his house. இந்த சகையிருக்கான இருக்கிறதுலே மோசமான ஒரு வருவாய் அதிகாரி, ஊழல் நிறைந்தவர், அவர் வீட்டுக்கு போறாரு. This prostitute is coming and washing his feet, and he is allowing her. வேசி வந்து அவருடைய காலை கழுவி கொண்டிருக்கிறாள், அதை அனுமதிக்கிறார் இயேசு. They were judging the holiest man who walked on the earth by the outward appearance, outward appearance, outward appearance. இந்த பூமியிலே வாழ்ந்த மிகப்பெரிய பரிசுத்தவானை தோற்றத்தின்படி நியாயந்தீர்த்துக் கொண்டே He is not washing his hands up to the elbows when he eats his food. சாப்பிடும்போது இதுவரைக்கும் தான் கை கழுவுறேன், இதுவரைக்கும் கை கழுவுறதில்லை இவங்க. Pharisee rule was you must wash up to the elbow. பரிசேயருடைய சட்டம் என்னவென்றால் சாப்பிடும்போது கை இதுவரைக்கும் கழுவணும், முழங்கை வரைக்கும் கழுவணும். Jesus just did this and went and ate food. இயேசு இப்படி கை கழுவிட்டு சாப்பிட்டாரு. Look at this man, how can he be a prophet? இவரை பாரு, இதுவரைக்கும் கை கழுவிட்டு சாப்பிட, இவர் எப்படி தீர்க்கதரிசியா இருக்க முடியும்? Will wash up to here. பரிசேயர்கள் இதுவரைக்கும் கழுவ வேண்டும். This is how they judged him. இப்படித்தான் அவரை நியாயந்தீர்த்தார்கள். He is telling, he is healing people on the Sabbath day. Sabbath day you should do nothing. ஓய்வு நாள் ஒண்ணுமே செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல போய் சுகமாக்குறாரு. And Jesus exposed their hypocrisy. அவருடைய மாய்மாலத்தை இயேசு வெளியரங்கமாக்கினார். If your donkey falls into the ditch on the Sabbath day, will you wait till the next day to pull him out? ஓய்வு நாள் உங்க கழுதை வந்து சாக்கடையில விழுந்துருச்சுன்னா அடுத்த நாள் வரைக்கும் காத்திருந்தா தூக்குவீங்க? No. இல்லை, because it is your donkey. அது உங்க கழுதை. You are all hypocrites. You don't love other people like you love yourself. உங்களை நேசிக்கிறது போல நீங்க மற்றவங்களை நேசிக்கிறது கிடையாது. நீங்க எல்லாம் மாய்மாலக்காரர்கள். You make separate rules for your wives and separate rules for other people's wives. உங்களுடைய மனைவி என்று வரும்பொழுது ஒரு சட்டம், மற்றவருடைய மனைவி என்று வரும்பொழுது வேற ஒரு சட்டம். I tell you, we have such a lot of Pharisees in our churches. நம்முடைய சபைகளிலே இவ்வளவு பரிசேயர்கள் இருக்கிறார்கள். You know the deliverance for Pharisees? பரிசேயர்களுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்? One thing. ஒரு காரியம். Let the Holy Spirit fill you with the love of God. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேவ அன்பினாலே நிறைக்கட்டும். And learn that the greatest commandment is to love God with all your heart. மிகப்பெரிய பிரதானமான கற்பனை என்னவென்றால் உங்கள் தேவனை முழு இதயத்தோடு நேசிப்பது. Don't judge by the outward appearance. வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டாம். Love your neighbor as yourself. உங்களைப் போல பிறனையும் நேசியுங்கள். See, the Bible says
in 1 Samuel 16 verse 7. 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம். A very important verse. மிக முக்கியமான ஒரு வசனம். Last part. கடைசி பகுதி. You know, even Samuel, who was such a great prophet, was deceived by the outward appearance. சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போனான். He looked at Jesse's son Eliab in verse 6. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் ஈசாயினுடைய மகன் எலியாபை பார்க்கிறான். Samuel was such a man who listened to God from childhood. சிறு வயதிலிருந்தே தேவனை சேவித்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல். And now he's 50-60 years old. இப்பொழுது 50-60 வயது ஆகிவிட்டது. And still he cannot discern. ஆனாலும் அவனுக்கு பகுத்தறிய முடியவில்லை. Why? ஏன்? Because he did not have the Holy Spirit inside like we have. நமக்கு இருக்கிறது போல அவனுக்கு அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இல்லை. And he looked at Eliab. அவன் ஏலியாவை பார்க்கிறான். Tall, பெரிய ஆளாக இருக்கிறான். and said, this must be the one whom the Lord has chosen. ஆண்டவர் தேர்ந்து கொள்கிற ராஜா இவனாகத்தான் இருக்க This வேண்டும். is an anointed man. இவன் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் என்று சொன்னார். I'll tell you the danger of being a Pharisee. பரிசேயனாய் இருப்பதனுடைய ஆபத்தை The சொல்லுகிறேன். danger of judging by the outward appearance. தோற்றத்தின்படி நியாயத்தீர்ப்பு செய்கிறவருடைய ஆபத்தை சொல்லுகிறேன். You can think somebody is anointed when he's not anointed. ஒருவன் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருக்கும் பொழுது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று நீங்கள் எண்ணலாம். If Samuel can make a mistake, you think you can't make a mistake? சாமுவேலே தவறு செய்திருக்கும் போது உங்களால் தவறு செய்ய முடியாது என்று நீங்கள் எண்ண You can முடியுமா? look at a man, you can look at his ministry and say, oh, this man is anointed. ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள், அவருடைய ஊழியத்தை பார்க்கிறீர்கள், ஐயோ இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்கிறீர்கள். I'm not fooled so easily. நான் அவ்வளவு எளிதாக ஏமாற்றப்பட மாட்டேன். Because even this outward appearance, I'm not talking just about dress. நான் வெளித்தோற்றம் என்று சொன்னால் அந்த ஆடையை பற்றி சொல்வதில்லை. I'm talking about outward appearance in ministry. நான் ஊழியத்திலே இருக்கக்கூடிய வெளித்தோற்றத்தை சொல்கிறேன். Oh, look at the crowds that come to his meeting. ஐயா இவருடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை பாருங்க. How many lakhs of people are coming? எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். I don't judge by the outward appearance and say, oh, he's definitely anointed. கண்டிப்பாக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியன் என்று நான் வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய This is மாட்டேன். the danger of judging by the outward appearance. இதுதான் வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வதனுடைய அபாயம். So many lakhs came. So many lakhs of people came. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு வருகிறார்கள். Definitely this must be the work of God. கண்டிப்பாக இது தேவனுடைய கிரியையாகத்தான் இருக்க முடியும். You go to Allahabad at the time of the Hindu Kumbh Mela. அலகாபாத் என்ற ஊரிலே இந்துக்களுடைய கும்பமேளாவுக்கு நீங்கள் போய் பாருங்கள். It's a bigger crowd than any Christian meeting. எந்த கிறிஸ்தவ கூட்டத்தை காட்டிலும் அங்கே மிகப்பெரிய கூட்டம் வரும். This is definitely the work of God. கண்டிப்பாக இது தேவனுடைய கிரியை தான். So many lakhs of people. எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். This is how Pharisees are deceived. இப்படி தான் பரிசேயர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். I am not deceived by the outward appearance. நான் வெளித்தோற்றத்தின்படி ஏமாந்து போக மாட்டேன். And all these tricks that people do on the stage of putting people down and saying somebody has got some invisible healing and all that, I am not fooled by all. இப்போது இருக்கிற உத்திகளை எல்லாம் பார்த்தால் மேடைக்கு வர வைத்து கையை வைப்பார்கள், கீழே விழுவார்கள், அவருக்கு இது சுகமாகி விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். I do not judge by the outward appearance. நான் வெளித்தோற்றத்தின்படி தீர்க்கவே மாட்டேன். I am not deceived. நான் ஏமாந்து போக மாட்டேன். If you want to judge, you can judge. That's up to you. நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டுமானால் நீங்கள் நியாயம் தீருங்கள், அது உங்களை பொறுத்த காரியம். This is the Lord's anointed. இவர் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். That's what Samuel said. இதைத்தான் சாமுவேல் சொன்னார். The outward appearance, this is the Lord's anointed. வெளித்தோற்றத்தின்படி பார்த்து இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்கிறான். God said no. ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார். Don't look at the outside. வெளித்தோற்றத்தின்படி பார்க்க வேண்டாம். Don't look at all these things. இவைகளெல்லாம் பார்க்காதே. I have rejected him. நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். Imagine a man whom God rejected. Samuel thought he was anointed. தேவன் புறக்கணித்த ஒரு மனிதனை சாமுவேல் பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் என்று எண்ணுகிறார். We are all much less than Samuel. நாம் எல்லாரும் சாமுவேலை பார்க்கும் சிறியவர்கள் தான். We don't listen in the middle of the night like Samuel listened. சாமுவேல் நடுராத்திரி தேவனை கேட்டது போல நாம் செவி கொடுப்பதில்லை. You think we have got more discernment than him? அவனை காட்டிலும் நமக்கு அதிகமான பகுத்தறிவு இருக்கிறது என்று எண்ணுகிறோமா? God has rejected, we can say, oh, this is the anointed. தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாம் சொல்ல முடியும். Then the Lord told him, Samuel, learn a lesson. சாமுவேலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். God does not see as man sees. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறதில்லை. Man looks on the outward appearance. மனுஷன் முகத்தை பார்ப்பான். God looks at the heart. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். What does he see in the heart? இருதயத்திலே என்ன பார்க்கிறார்? Turn to 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். You'll see what God sees in the heart. ஆண்டவர் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இருதயத்தில் என்ன பார்க்கிறார் என்பதை 1 பார்க்கலாம். Corinthians 4 verse 5. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Don't go on passing judgment before the time, but wait until the Lord comes. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். You know, we have a great lust to judge. நாம் நியாயந்தீர்ப்பதற்கு ஒரு பெரிய இச்சை நமக்கு இருக்கிறது. All human beings, one of the great, like sexual lust, is the lust to judge other people.
எல்லா மனுஷர்களுக்கும் இந்த பாலியல் இச்சை உறுதியா இருக்கிறது போல மற்றவரை நியாயந்திருப்பதற்கும் உறுதியான ஒரு இச்சை இருக்கு. Now if you find a lust coming in you after some girl that's not your wife, உங்களுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணின் மீது உங்களுக்கு அளவு கடந்த ஒரு இச்சை வரும்பொழுது most of us will try to suppress it. நம்மில் அநேகர் அதை அடக்கி வைப்பதற்கு தான் முயற்சி செய்வோம். We know it's wrong. அது தவறு என்று நாம் அறிந்திருக்கிறோம். But when a great lust comes in us to judge somebody, we don't suppress it because we don't know it is wrong. அதே போல ஒருவரை நியாயந்திருப்பதற்கு மிகப்பெரிய இச்சை வரும்பொழுது அதை நாம் அமுக்குவதில்லை. ஏனென்றால் அது தவறில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? Because we haven't read the Bible. நாம் வேதத்தை வாசிக்கவில்லை. We don't fear God. நாம் தேவனுக்கு பயப்படுவதில்லை. We don't believe what Jesus said. இயேசு என்ன சொன்னாரோ அதை நம்புவதில்லை. Jesus who said don't lust after a woman also said don't judge according to the outward appearance. ஒரு ஸ்திரியை இச்சையாதிருப்பாயாக என்று சொன்ன அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். If I see a pretty woman and a great lust comes in me after to judge, அழகான ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எனக்குள்ளாக பெரிய இச்சை கிளம்புகிறது, I put it to death. அதை நான் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். But if a great lust in me comes to judge somebody whom I don't agree with, நான் ஒத்துக்கொள்ளாத ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது நியாயந்திருக்க ஒரு பெரிய இச்சை வருகிறது. Why we don't kill it just like the lust? ஏன் அந்த இச்சையை போல நீங்கள் அதை கொல்லக்கூடாது? Because we don't fear God. நாம் தேவனுக்கு பயப்படுவதில்லை. Because we are Pharisees. நாம் பரிசேயர்களாக இருக்கிறோம். Because we don't take Jesus' words seriously. இயேசு கிறிஸ்துவை நாம் சீரியஸாக எடுப்பதில்லை. And that is why our Christian life, despite all our head knowledge, is so shallow. ஆகவே தான் எவ்வளவோ மூளை அறிவிலே அறிந்திருந்தாலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது மிகவும் ஆழமற்றதாக இருக்கிறது. I am trying to give you a scan report. You can take it or leave it. நான் இப்பொழுது உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் காண்பிக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுங்கள். If you take it, you can be healed. நீங்கள் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை சீரியஸாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் குணமாக்கப்பட முடியும். If you throw away the scan report, you'll come back for the next conference, you'll be just the same. நீங்கள் அதை தூக்கி எறிந்து விட்டால் அடுத்த கான்ஃபரன்ஸுக்கு வருவீர்கள், அதே போல தான் இருப்பீர்கள். You won't be the same, you'll be worse. நீங்கள் அதே போல கூட இருக்க மாட்டீர்கள், அதை காட்டிலும் மோசமாக மாறி விடுவீர்கள். Because all diseases get worse with time. ஏனென்றால் காலங்கள் கடந்து செல்ல செல்ல எல்லா வியாதிகளும் கொடூரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Whether cancer, அது புற்றுநோயா இருக்கலாம், அல்லது தொழுநோயா இருக்கலாம், or judging others, அல்லது மற்றவர்களை நியாயந்திருக்கலாம், or Pharisees, அல்லது பரிசேயத்தனம். it never remains the same, it always gets worse. அது எப்பொழுதும் ஒரே அளவில் இருப்பதில்லை, அது மோசமாகிக் கொண்டே போகிறது. So it says here that we should not judge. ஆகவே நாம் மற்றவர்களை நியாயந்திருக்க கூடாது என்று சொல்லுகிறது. And it says here God will give you an opportunity one day to judge. ஆனால் ஒரு நாளிலே நியாயந்திருப்பதற்கு தேவனுக்கு தருணத்தை தருவார். He is not saying you will never get a chance to judge. நீ நியாயந்திருப்பதற்கு உனக்கு தருணமே இல்லை என்று சொல்லவில்லை. God says I'll give you that time. உனக்கு அந்த நாளை தருவேன். Can you please wait? அதுவரைக்கும் நீ காத்திருப்பாயா? When the Lord comes, I'll give you plenty of time to judge everybody. தேவன் வரும்பொழுது எல்லாருக்கும் போதுமான அளவு நியாயந்திருப்பதற்கு நேரத்தை தருவேன். All of you have a great lust to judge other people. God says I'll give you the chance to judge, just wait. மற்றவர்களுக்கு நியாயந்திருப்பதற்கு பெரிய இச்சை கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் கொஞ்சம் காத்திருங்கள், உங்களுக்கு இந்த தருணத்தை தருவேன். Can you please wait a few years? ஒரு சில வருடங்கள் காத்திருப்பாயா? Say no, I must judge right now. இல்லை, இப்பொழுதே நான் நியாயந்திருக்கணும். What a fool we are. எவ்வளவு புத்தியனமாய் நாம் இருக்கோம். God says wait. காத்து, I'll give you plenty of opportunity to judge. நியாயந்திருப்பதற்கு நிறைய தருணங்களை தருவேன் என்று சொல்கிறார். Because then you will be able to judge correctly. ஏனென்றால் அப்பொழுது நீ சரியாக நியாயந்திருப்பாய். Today you can't judge. இன்றைக்கு உன்னால நியாயந்திருக்க முடியாது. Even in the lowest courts, கீழான வழக்கு மன்றங்களிலே கூட, not Supreme Court, சுப்ரீம் கோர்ட் அல்ல, lowest court, கீழாக உள்ள கோர்ட்டுகள், the judge does not read something past the judgment. அங்கே உள்ள ஜட்ஜ் ஒன்றை வாசித்த உடனே இதான் தீர்ப்புன்னு சொல்ல மாட்டார். Only foolish Christians do that. ஆனால் புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். They hear something, this is my judgment. கேட்ட உடனே சொல்லிடுவாங்க, இதான் என்னுடைய நியாய தீர்ப்பு. Even the lowest court corrupt magistrates don't do that. கீழான நிலையிலே உள்ளதான வழக்கு மன்றங்களில் உள்ள ஊழல் நிறைந்த நீதிபதிகள் கூட அதை செய்வதில்லை. They say call the other man, let us see what he has to say. அந்த சாட்சியை கூப்பிடுங்க, அவர் என்ன சொல்றாரு பாப்போம். Okay, the case is adjourned till next month. அடுத்த மாசத்துக்கு இந்த கேஸ் ஒத்தி வைக்கப்படுகிறது. I have to hear some more. இன்னும் 4 சாட்சியை கேட்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் சாட்சி கேட்க வேண்டும். After 1 or 2 years they say okay, this is my judgment. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவங்க தீர்ப்பு கொடுக்கறாங்க, இதான் ஜட்ஜ்மென்ட். Do you think Christians do that? கிறிஸ்தவங்க அதை செய்றாங்களா? They won't even wait one day. ஒரு நாள் கூட காத்திருக்க மாட்டாங்க. They are more corrupt than all these magistrates. இந்த நீதிபதிகளை காட்டிலும் அதிகமாக கெட்டு போனவர்களா இருக்கிறார்கள். Those people have got more wisdom than many Christians. அநேக கிறிஸ்தவர்களை காட்டிலும் அந்த நீதிபதிகளுக்கு நிறைய ஞானம் இருக்கிறது. Because they examine. ஏனால் அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள், சாட்சிகளை சோதித்து பார்க்கிறார்கள். I wish all of us could learn a lesson from these lower court magistrates. அங்கே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கு மன்றங்களுடைய நீதிபதிகளிடத்திலிருந்து நாம் எல்லாரும் பாடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். Change your life. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். Judge nothing. எதையும் நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டாம். Nothing.
ஒன்றையும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். Nothing. எதையும் தீர்ப்பு செய்ய வேண்டாம். Till the Lord comes. ஆண்டவர் ஒருமுறை. That is the word. அதுதான் வார்த்தை. Judge nothing. ஒன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். பூஜ்யம். Isn't that what it says there? Judge nothing till the Lord comes. ஆண்டவர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். Anything. எதையும். So clear. மிகவும் தெளிவாக இருக்கிறது. When the Lord comes, ஆண்டவர் வரும்பொழுது He will show two things. இரண்டு காரியங்களை காண்பிப்பார். These are the things the Lord is looking at today. இன்றைக்கு இவைகளை தான் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். And these two things we cannot see today. இந்த இரண்டு காரியங்களையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியாது. That is why we cannot judge correctly. ஆகவே தான் நாம் சரியாக தீர்ப்பு சொல்ல முடியாமல் இருக்கிறோம். One, He will bring to light all the things that are hidden in a person's life. ஒன்று, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் வெளியரங்கமாக்குவார். Today we can't see it. இப்ப நம்ம பார்க்க முடியாது. Today we can only see the outside. இப்ப வெளி தோட்டத்தை மட்டும் தான் பார்க்கிறோம். All the hidden things, மறைவானவைகள் எல்லாவற்றையும், all the cheating in the accounts, கணக்குகளிலே ஏமாற்றினது, all the wrong things he did which even his wife did not know. மனைவிக்கு கூட தெரியாத Hidden things, செய்த தவறுகள். All of us have got many hidden things. நம்ம எல்லாருக்குமே மறைக்கப்பட்ட காரியங்கள் உண்டு. Also hidden good things. மறைக்கப்பட்ட நல்ல காரியங்களும் உண்டு. For example, a man may have made a lot of sacrifices for the Lord in secret. Nobody knows about it. ஒரு மனிதன் தேவனுக்காக அந்தரங்கத்தில் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது. He may have prayed a lot in secret. Nobody knows about it. அந்தரங்கத்தில் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கலாம், அது யாருக்கும் He தெரியாது. may have fasted hundreds of times in secret. Nobody knows about it. அந்தரங்கத்தில் நூற்றுக்கணக்கான முறைகளை உபவாசம் எடுத்திருக்கலாம், யாருக்கும் தெரியாது. That also we will see. அதையும் நாம் பார்ப்போம். What a wonderful day that will be. அந்த நாள் எவ்வளவு அற்புதமான நாளா இருக்கும். When I will be able to see everything that you did in secret and you will be able to see everything I did in secret. நீங்கள் அந்தரங்கத்தில் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்க்க முடியும், நான் அந்தரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களும் பார்க்க முடியும். Will you be happy in that day? அந்த நாளில் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்களா? I will be very happy. நான் மிகுந்த சந்தோஷமுள்ளவனாக இருப்பேன். There should be nothing in our hidden life that we are ashamed of. நாம் வெட்கப்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடாது. Financial matters, பொருளாதார பணப்புழக்கம், all secret things which nobody in the church knows. சபையில யாருக்குமே தெரியாத அந்தரங்கமான காரியங்கள், Secret financial matters which even your wife does not know. மனைவிக்கு கூட தெரியாத உங்களுடைய பணப்புழக்கங்கள், Everything will be open. எல்லா காரியங்களும் அன்றைக்கு திறக்கப்படும். God will say, ஆண்டவர் சொல்வார், come all world people of the world, உலகத்தின் ஜனங்களே வாருங்கள், come and see this man's private life. இந்த மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையை பாருங்கள். And we will get many surprises. அந்த நாளிலே நமக்கு பெரிய வியப்புகள் இருக்கும். We did not know this man was doing so many wrong things in private. இந்த ஆள் அந்தரங்கத்தில் இவ்வளவு தவறு செய்திருக்காரு, நமக்கு தெரியாம போச்சு. He was standing up in the meeting like a holy man. பரிசுத்தவான போல கூட்டத்துல நின்னு பேசிட்டு இருந்தார் இவர். And he was doing all these things, the evil things in private. அந்தரங்கத்தில் இந்த தீய காரியங்களை செஞ்சிட்டு இருந்தார். He was reading all these dirty books. அசிங்கமான புத்தகத்தை வாசிச்சிட்டு இருந்தார். Indulging in all these filthy sexual habits in private. அந்தரங்கத்திலே கெட்ட பாலிய பழக்கவழக்கங்களை வைத்துக் கொண்டிருந்தார். And he was singing like some great man of God. ஆனால் இவன் தேவ மனுஷன் போல பயங்கர சத்தமா பாட்டு பாடினாரே. Repent. மனம் திரும்புங்கள். Now is the time to repent. மனம் திரும்புவதற்கு ஏற்ற நேரம் இதுதான். Otherwise it will all be exposed in the final day. கடைசி நாளில் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும் என்பதாக We will get another surprise. இன்னொரு வியப்பும் இருக்கும். Oh, we thought he was just an ordinary person. Now we see what a lot of sacrifices he made in private. ஒரு சாதாரண ஆளு நினைச்சமே, ஆனா அந்தரங்கத்தில் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறார். He never spoke much in the meeting. கூட்டத்தில் இவர் பேசவே இல்லை. But how much he prayed for the church in private. சபைக்காக அந்தரங்கத்தில் எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறார். That sister, we thought she was a useless sister. இந்த சகோதரி எதுக்குமே பிரயோஜனமற்ற சகோதரி நினைச்சோம். How much he fasted and prayed for the church in secret. அந்தரங்கத்தில் சபைக்காக எவ்வளவு தூரம் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. Don't judge anything till that day, my brother, sister. சகோதர சகோதரிகளே, அந்த நாள் வரும் வரை யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். Just leave. Wait. One day. காத்திருங்கள். See everybody clearly. ஒரு நாளிலே நாம் எல்லாரையும் தெளிவாய் பார்ப்போம். Because there are a lot of hidden things we don't know at all. ஏனென்றால் இவ்வளோ மறைக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நமக்கு தெரியாது. In fact, 90% of our life is hidden. நம்முடைய வாழ்க்கையின் 90% சொல்லப்போனால் மறைக்கப்பட்டிருக்கிறது. How much do people see of us? நம்மளை எவ்வளவு தூரம் மக்கள் பார்க்கறாங்க? Little bit in the meeting. கூட்டத்துல கொஞ்ச நேரம் பார்க்கறாங்க, அவ்வளவுதான். You don't know 90% of a person's life. ஒரு மனிதனுடைய வாழ்வு 90% நமக்கு தெரியாது. You don't know anything about my handling of money. I don't know anything about your handling of money. நான் பணத்தை எப்படி புழங்குறேன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க பணத்தை எப்படி புழங்குறீங்கன்னு எனக்கும் தெரியாது. You know that I don't take money from you. ஆனா உங்ககிட்ட இருந்து நான் பணத்தை வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். But is that all? அவ்வளவுதானா? How am I handling money? You don't know anything. நான் எப்படி பண விஷயத்துல இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. I don't know about you also. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. So I don't judge you. நான் உங்களை தீர்ப்பதில்லை. You can't judge me. நீங்களும் என்னை நியாயத்தீர்க்க முடியாது. One day everything will be plain. ஒரு நாளில் எல்லாம் வெளியரங்கமா இருக்கும். Then
the other thing God is going to reveal. இன்னொரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். Second thing, இரண்டாவது காரியம். it says in verse 5, the motives of men's heart. மனிதனுடைய இருதயத்தினுடைய யோசனைகள், not what they did on the outside, வெளியே என்ன செஞ்சாங்கன்றது கிடையாது, but what was the reason for their doing it. வெளியே செய்த காரியத்தினுடைய நோக்கம் என்ன, காரணம் என்ன. You know, what we do is not as important to God as why we did it. நாம் ஒரு என்ன காரியத்தை செய்தோம் என்பதை காட்டிலும் ஏன் அதை செய்தோம் என்பதுதான் தேவனுடைய பார்வையில் முக்கியமானதாக. In the Old Testament, why we did it was not important. பழைய ஏற்பாட்டில் ஏன் அதை செஞ்சோம்ன்றது முக்கியம் கிடையாது. Or how we did it also was not important. எப்படி செஞ்சோம்ன்றது முக்கியம் கிடையாது. I'll give you an example. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். See, in the new covenant, புது உடன்படிக்கை, we are told in 2 Corinthians chapter 9, 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறது, that verse 7, 7ஆம் வசனம், nobody must give money to God grudgingly, it must be done cheerfully. ஒருவனும் கட்டாயமாய் தேவனிடத்திலே கொடுக்க வேண்டாம், ஆனால் உற்சாகமாய் கொடுக்க கடவன். Because God loves only cheerful givers. ஏனென்றால் தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். Those who give cheerfully, உற்சாகமாய் கொடுக்கிறவனை பிரியமாய் இருக்கிறார். That means happily. சந்தோஷமாய் கொடுக்கிறவனிடத்திலே பிரியமாய் இருக்கிறார். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே there was no law like that. இது போல ஒரு பிரமாணம் இல்லை. There's no law in the Old Testament saying when you give your tithe you must be very happy. பழைய ஏற்பாட்டிலே நீங்க தசம பாகம் கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட கிடையாது. No, இல்லை. all it said was pay your tithe. சொன்னதெல்லாம் தசம பாகத்தை செலுத்துங்கள். And so supposing somebody came with a long face, யாராச்சும் அப்படியே துக்கமுகத்தோட வந்து தசமம் கொடுக்க வராங்க. Okay, God, here is your 10%. இந்தாங்க ஆண்டவர் உங்க தசமம் இந்தாங்க. Has he obeyed the commandment? அவன் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து விட்டானா? Yes. கீழ்ப்படிந்து விட்டான். He has obeyed as much as the other fellow who said, Lord, I am so happy to give your 10%. Both have obeyed the commandments equally. 10% தசமபாகத்தை சந்தோஷமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவனும் கீழ்ப்படிந்திருக்கிறான். அதே விதமாக இவனும் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். Because there was no commandment which said you must be happy when you give. நீ கொடுக்கும் பொழுது சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை அப்பொழுது இல்லை. But now, ஆனால் இப்பொழுது God says, தேவன் சொல்கிறார், you must be happy when you give. நீ கொடுக்கும் பொழுது உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். And if you can give only 1% happily, give 1%. 1% தான் நான் சந்தோஷமாக கொடுக்க முடியும் என்றால் சந்தோஷமாக அதை கொடு. That is why all my life, 45 years, I have never preached on tithing. ஆகவே தான் என்னுடைய 45 ஆண்டுகளாக நான் தசம பாகத்தை குறித்து பிரசங்கித்ததே கிடையாது. Old Testament law. அது பழைய உடன்படிக்கையின் பிரமாணம். I was preaching in one Pentecostal church some years ago. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெந்தகோஸ்து சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். That brother was a good brother, that pastor. அந்த பாஸ்டர் நல்ல சகோதரன். He loved me very much. அவரை அதிகமாக நேசித்தார். He said, Brother Zach, I agree with everything you say. சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கொள்றேன். Only this tithing I cannot agree. You preach against it. தசம பாகம் மட்டும் என்னால ஒத்துக்கொள்ள முடியாது. As it is, people give so little. ஏற்கனவே ஜனங்க ரொம்ப கம்மியா தான் காணிக்கை கொடுக்கறாங்க. After hearing you, they'll give nothing. இந்த பிரசங்கத்தை கேட்டா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. I said, that is not true in our church. அது எங்க சபையில அது உண்மை கிடையாது. I said, in Bangalore, I have preached this for 30 years. பெங்களூர் சபையில 30 வருஷமா இத பிரசங்கித்திருக்கேன். Our offering box is not empty. எங்க காணிக்கை பெட்டி காலியா இருந்ததே கிடையாது. If it is empty, how can we spend 1 lakh for a conference? அது காலியா இருந்துச்சுன்னா கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு எப்படி நாங்க 1 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியும்? We are not sending reports to America to get money for the conference. கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு நாங்க கடிதம் அனுப்புவதில்லை. There's so much money comes in that box. அந்த காணிக்கை பெட்டில எவ்வளவு பணம் வந்து கொண்டே இருக்கிறது. We spend 70,000 rupees for a conference, we get 70,000 rupees in the box also. ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு 70000 ரூபாய் செலவு பிடிக்கும் என்று சொன்னால் 70000 ரூபாய் காணிக்கை பெட்டில இருக்கும். We don't ask any offering. நாங்கள் காணிக்கை தாருங்கள் என்று கேட்பதே கிடையாது. I preach against tithe there also. அங்கேயும் தசமபாகத்துக்கு விரோதமாக தான் பிரசங்கம் செய்கிறேன். But when God gets people's hearts, ஆனால் தேவன் ஜனங்களுடைய இதயத்தை படித்துக் கொண்டால் the money is also there. அங்கே பணமும் வருகிறது. If you catch the fish in the mouth of the fish, the money will be there. ஒரு மீனை பிடிச்சிட்டு அந்த மீனுடைய வாயில ஒரு காசும் இருக்கும். That's how God's way. அப்படிதான் தேவன் செய்கிறார். We don't go for the money, we go for the fish. நாங்கள் பணத்தை தேடி போவதில்லை, நாங்கள் மீனை தேடி போகிறோம். We love people. நாங்கள் ஜனங்களை நேசிக்கிறோம். That is God's way. இதுதான் தேவனுடைய வழி. So we read here that God sees the motive now. ஆகவே தேவன் இருதயத்தின் யோசனையை, நோக்கத்தை பார்க்கிறார். Not how much you give. நீ எவ்வளவு கொடுக்கிறாய் என்பதல்ல. Do you give happily? சந்தோஷமா கொடுக்கறியா? That's what God wants. அதுதான் தேவனுக்கு வேண்டும். Everything. எல்லாவற்றையும். Why are you preaching? ஏன் பிரசங்கிக்கிறாய்? To get honor? கனத்தை பெறுவதற்கா? That is evil. அது தீமையான காரியம். That
Maybe a wonderful sermon you gave. நீ பிரசங்கித்தது நல்ல பிரசங்கமா இருக்கலாம். Everybody says, oh, great man of God. நல்ல தேவ மனிதன் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். But you take the honor to yourself. ஆனால் அந்த கனத்தை நீ எடுத்துக் கொள்கிறாய். That is what will be exposed in the last day. இதுதான் கடைசி நாளிலே வெளிப்படுத்தப்படும். Not your wonderful sermon. உன்னுடைய அற்புதமான பிரசங்கம் அல்ல. But why you did it? ஏன் அந்த பிரசங்கத்தை செய்தாய்? How you did it? எப்படி அந்த பிரசங்கத்தை செய்தாய்? To whom you gave the glory, whether you took it to yourself or அந்த மகிமையை நீ எடுத்துக்கொண்டாயா அல்லது தேவனுக்கு செலுத்தினாயா? And if you are an elder brother, நீ ஒரு மூப்பனாய் இருந்தால் your judgment will be 1000 times more strict than to the other brothers in the church. சபையில் இருக்கிற மற்ற சகோதரர்களை காட்டிலும் உங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பானது 1000 மடங்கு கடினமானதா இருக்கும். I believe that. நான் இதை நம்புகிறேன். It says in James chapter 3, யாக்கோபு 3ஆம் அதிகாரம், my dear brothers, please don't become teachers of others because you will incur a stricter judgment. உங்களுக்கு verse 1. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. Don't try and teach others because your judgment will become more strict. உங்களுடைய நியாய தீர்ப்பு கடுமையா இருக்கிறபடினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டாம். When you preach, the Lord sees not how good your sermon is. நீங்கள் போதிக்கும் பொழுது எவ்வளவு இந்த பிரசங்கம் நன்றாக இருந்தது என்று பார்ப்பதில்லை. Are you connecting people to yourself or are you connecting people to Jesus? ஜனங்களை உங்களுக்கு நேராக நீங்கள் இழுத்துக் கொள்கிறீர்களா அல்லது இயேசுவை நேராக வழிநடத்துகிறீர்களா? Are you making people obey you or obey the Lord? உங்களுக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறீர்களா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியும்படி செய்கிறீர்களா? I have publicly told people, நான் பொதுப்படையாகவே சொல்லியிருக்கிறேன். Even in our church in Bangalore, பெங்களூரில் உள்ள சபையிலே கூட சொல்லியிருக்கிறேன், you do not commit a sin if you disobey me. நீங்க எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டா நீங்க பாவம் செய்யறது கிடையாது. You do not commit a sin by disobeying me. எனக்கு கீழ்ப்படியாமல் போவது நிமித்தம் நீங்கள் பாவம் செய்வது கிடையாது. You commit a sin if you disobey the Lord. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். What I say you can throw it in the garbage bin. நான் சொல்றதை நீங்க குப்பைத்தொட்டில கூட எரிந்து விடலாம். I am a man like you. ஏன்னா உங்களை போல நானும் ஒரு மனிதன் தான். But God's word, ஆனால் தேவனுடைய வார்த்தை, if you disobey that, that's serious. அதை நீங்கள் கீழ்ப்படியாமல் போக வேண்டாம், அது சீரியஸான காரியம். Don't ever connect people to yourself. ஒரு காலம் ஜனங்களை உங்களிடத்திலே ஈர்த்துக் கொள்ள வேண்டாம். God sees the motive. தேவன் நோக்கத்தை பார்க்கிறார். Why are you saying that? ஏன் அதை சொல்லுகிறீர்கள்? Attach people to yourself. ஜனங்களை உங்களை ஈர்த்துக் கொள்வதற்கா? Do you like to control people? நீங்கள் ஜனங்களை அடக்கி ஆள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? There are some elders who try to control people. சில மூப்பர்கள் ஜனங்களை அடக்கி ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Frighten people. ஜனங்களை பயமுறுத்துகிறார்கள். Make them afraid of them. தங்களை பார்த்து பயப்படும்படி செய்கிறார்கள். God will expose it all in the final day. தேவன் கடைசி நாளிலே இவையெல்லாம் வெளியரங்கமாக்குவார். Sometimes he exposes now itself. சில சமயத்தில் இப்பொழுதே வெளியரங்கமாக்கி விடுவார். Then the elder brother is exposed on this earth itself. சில மூப்பர்கள் இந்த பூமியிலேயே வெளியரங்கமாக்கப்படுகிறார்கள். Some people are not exposed on the earth, they will be exposed in the day Jesus comes. ஆனால் சிலரை தேவன் இந்த பூமியிலே வெளியரங்கமாக்க மாட்டார், ஆனால் இயேசு வரும்பொழுது வெளியரங்கமாக்குவார். Let's leave all their judgment to God. ஆக எல்லா நியாய தீர்ப்பையும் தேவனிடத்தில் விட்டு விடுவோம். God knows how to deal with everybody. எல்லாரிடத்திலேயும் எப்படி இடைபட வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். So don't waste your time judging them. ஆகவே அவர்களை நியாயம் தீர்ப்பதிலே நேரத்தை வீணாக்க வேண்டாம். But I want to say this. நான் இதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you have a problem with your elder brother, உங்களுடைய மூப்பரிடத்திலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குமானால், and that can happen, அது நடக்கக்கூடும். Don't be afraid to write a letter to some older brother. அதை காட்டிலும் மூத்த ஒரு சகோதரருக்கு நீங்கள் கடிதம் எழுதுவதற்கு தயங்க வேண்டாம். Because the Bible says that we can receive accusations against elders in 1 Timothy 5 verse 19. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு மூப்பருக்கு விரோதமாய் உள்ள பிராதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறது. Definitely. கண்டிப்பாக. If an elder brother is not behaving properly, ஒரு மூப்பர் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால், if he is just being very hard on people, அவர் ஜனங்கள் மீது மிகவும் கடினமுள்ளவராய் இருந்தால், I would encourage every brother in that church to write a letter to an older brother and say this elder brother is behaving like this. இந்த மூப்பர் இப்படி நடந்து கொள்கிறார் என்று நீங்கள் அவரை காட்டிலும் மூத்தவர்களிடத்திலே நீங்கள் கடிதம் எழுதுங்கள் என்று எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். If you have not done that till now, please write now. இதுவரை நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் தயவு செய்து செய்யுங்கள். And because you are not doing it, some elder brothers are just living there like Saddam Hussein. இப்படி நீங்கள் செய்யாதபடினாலே சில மூப்பர்கள் சதாம் ஹுசைனை போல சர்வாதிகாரியா இருக்கிறார்கள். We don't want any Saddam Husseins in any of our churches. நம்முடைய எந்த சபையிலேயும் சர்வாதிகாரம் செய்கிற சதாம் ஹுசைன்கள் தேவையில்லை. It says we can receive an accusation even if two people write a letter. இங்கே பார்க்கிறோம், மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். That means if two people write a letter against an elder, that is enough. 2 பேர் கடிதம் எழுதினால் அது போதும். But
But I am not saying that I will believe every letter I get. எனக்கு வரக்கூடிய எல்லா கடிதங்களையும் நான் அப்படியே நம்பி விடுவேன் என்று சொல்ல மாட்டேன். No, I will take it before God. நான் தேவனிடத்தில் அதை எடுத்து செல்வேன். And I will see what has to be done about it. அதை குறித்து என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை நான் நிதானித்து பார்ப்பேன். If you are making a false accusation, நீ பொய்யாய் குற்றம் சொல்லுவாயானால் then it will be very serious for you. அது உனக்கு சீரியஸாய் மாறிவிடும். So be careful before you write. ஆகவே எழுதுவதற்கு முன்பாக ஜாக்கிரதையாய் இரு. But if it is a real problem, you must write. ஆனால் உண்மையாலுமே அது ஒரு பிரச்சனையா இருக்குமானால் நீ எழுத வேண்டும். Don't be so afraid நீ பயப்பட வேண்டாம். that you can't tell an older brother. ஒரு மூத்த சகோதரனை சொல்வதற்கு பயப்பட வேண்டாம். Because many of our elders may be carnal. ஏன்னா நம்மில் இருக்கிற अनेक மூப்பர்கள் மாம்சீகமா இருக்க முடியும். See, an elder brother does not mean he is spiritual. மூப்பர் என்றபடினாலே அவர் ஆவிக்குரியவர் என்று அர்த்தம் அல்ல. If a whole church is full of 2-year-olds, then a 2.5-year-old is the elder brother. ஒரு சபையில எல்லாமே 2 வயசு குழந்தைகளா இருக்காங்க அப்படினா 2.5 வயசு பையனை மூப்பராய் மாற்றம் ஏற்படுத்தலாம். Yeah, a 2.5-year-old who is still wetting his bed can be an elder brother. 2.5 வயசு நிரம்பிய ஒரு பையன் இன்னுமாய் படுக்கையிலே சிறுநீர் கழிக்கிறான், படுக்கை நனைத்து விடுகிறான், அவன் மூப்பனாய் இருக்க முடியும். Who is an elder brother too? ஆகவே he is an elder brother to the 2-year-olds who are younger than him. அவர் யாருக்கு மூப்பர் என்றால் அவரை காட்டிலும் வயதிலே குறைந்த 2 வயது பிள்ளைகளுக்கு அவர் மூப்பர். Elder brother does not mean he is a mature brother. ஆகவே மூப்பர் என்று சொன்ன உடனே அவர் வளர்ந்தவர் என்று அர்த்தம் அல்ல. In fact, I think a lot of our elder brothers are not very mature. நம்மில் இருக்க अनेक மூப்பர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இல்லை என்று தான் நான் நம்புகிறேன். A lot of them are legalists. அநேகர் அவர்கள் பரிசேயர்களாக இருக்கிறார்கள். Then you say, why do you make them elder brothers? அப்படியானால் ஏன் அவர்களை மூப்பராய் ஏற்படுத்தீர்கள் என்று கேட்கலாம். Because they are much better than all the other brothers in that church. அந்த சபையிலே மற்றவர்களை காட்டிலும் இவர்தான் கொஞ்சம் சிறந்தவராய் இருக்கிறார். The others are 1 year old and this man is 1.5 years old. மற்றவர்கள் எல்லாரும் 1 வயது உள்ளவர்களாக இருக்கிறார்கள், இவருக்கு 1.5 வயது. So he is the elder brother. ஆகவே அவர்தான் அங்கே மூப்பர். If we don't have that, we have to just close down the church. அவரும் அங்கே இல்லை என்று சொன்னால் அங்கே சபையை மூட வேண்டும். So don't think elder brother means he is mature. ஆகவே மூப்பர் என்று சொன்ன உடனே அவர் முதிர்ச்சி அடைந்தவர் என்று எண்ண வேண்டாம். You can correct him. நாம அவரை திருத்தலாம். You can tell him, brother, I don't think this is right. சகோதரனே, நீங்க இந்த செய்யற காரியம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். He is not God. அவர் தேவன் அல்ல. You can tell him, I don't think this is right, brother. சகோதரனே, நீங்க இதை செய்யறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் சொல்லலாம். Paul could even correct Peter. பவுல் பேதுருவையே சரி செய்தார். Your elder brother is not greater than Peter. உங்களுடைய மூப்பர் பேதுருவை காட்டிலும் பெரியவர் அல்ல. Go to him with a humble spirit and say, brother, I don't think what you are doing is right. தாழ்மையான ஆவியோடு கூட போய் அவர்ட்ட சொல்லுங்க, நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லுங்க. Don't make our churches into another Iraq with Saddam Hussein running the show. நம்முடைய சபையை இன்னொரு ஈராக்காய் மாற்றி விட வேண்டாம் சதாம் ஹுசேன் ஆளுகை செய்வதற்கு. No, we don't want that. நமக்கு அது தேவையில்லை. The hidden things will all be exposed. மறைவான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும். And when the hidden things are exposed, மறைவான காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் பொழுது we will discover in that day அந்த நாளிலே நாம் that கண்டுபிடிப்போம். the most important thing will be whether we love God with all our heart. நாம் நம் முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். You know, if you love God with all your heart, முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிக்கும் பொழுது even if you make a mistake, God will say, it doesn't matter because you love me. நீ தவறு செய்தாலும் பரவாயில்லை, நீ என்னை நேசிக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்வார். Supposing I am carrying a whole lot of books from one room to another. ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நிறைய புத்தகங்களை தூக்கி கொண்டு போகிறேன். And my little 3-year-old son comes and helps me to carry those books. என் 3 வயசு பையன் அவனும் வந்து எனக்கு உதவி செய்றான் புத்தகத்தை தூக்கிட்டு போறான். And he drops some of those books and tears some of them. அப்படி கொண்டு போகும்போது சில புத்தகம் கீழே விழுந்துருது, சில புக் கிழிக்கப்படுகிறது. I won't get upset with him. நான் அவன்கிட்ட கோபப்பட மாட்டேன். I'll say, my son, I'm so happy you wanted to help me. மகனே, நீ எனக்கு உதவி செய்தபடினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். It doesn't matter if a book is torn. புக் கிழிஞ்சு கூட போனா கூட பரவாயில்லை. Your desire to help me is worth 1,000 times more than that torn book. அந்த கிழிஞ்சு போன புத்தகத்தை காட்டிலும் 1000 மடங்கு நீ எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மை மதிப்புள்ளது. That is what God says to me. அதுதான் தேவனிடத்தில் சொல்லுகிறார். I have served God for 40 years now. இப்ப 40 வருஷம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கேன். I have made hundreds of mistakes. நூற்றுக்கணக்கான தவறு செஞ்சிருக்கேன். But God has forgiven me. தேவன் என்னை மன்னித்திருக்கிறார். Because I did not seek my own. ஏன்னா நான் எனக்கான வழியை தேடல. I tried to serve him. Sometimes I dropped the book. Sometimes I tore the books. நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முயற்சி செய்திருக்கிறேன். சில சமயத்துல புத்தகத்தை கீழே போட்டிருக்கேன், சில சமயம் புத்தகத்தை கிழிச்சிருக்கேன். Men criticize me. மனுஷன் என்னை பார்த்து தவறு செய்திருக்காங்க. Look at him. He dropped the books. He tore the books. இவர பாரியா புக்க கீழே போட்டாரு, இவர பாரியா புத்தகத்தை கிழிச்சிட்டாரு. But God never criticized me. ஆனா தேவன் ஒருபோதும் என்னை குறை சொல்கிறது இல்லை. Because men looked at the outward appearance, God looked at my heart. மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். That is what comforts me. இதுதான் என்னை தேற்றுகிறது. So this is a very comforting thought. ஆகவே இது என்னை ஆறுதல் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. God looks at the heart. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். And I want to say to all of you, my brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், sometimes when people misunderstand you, சில சமயத்திலே ஜனங்கள் என்னை தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது, remember, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், God saw your intention. தேவன் உங்களுடைய நோக்கத்தை பார்க்கிறார். And if your intention was good,
உங்களுடைய நோக்கம் செம்மையானதா இருந்தால் don't worry about what people say about your external mistake. உங்களுடைய வெளிப்பிரகாரமான தவறுகளை ஜனங்கள் சொல்கிறதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Just make sure your heart is filled with love for Jesus. இயேசுவின் மேல் உள்ள அன்பினாலே உங்கள் இருதயம் நிறைக்கப்பட்டிருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள். Jesus said in John's Gospel chapter 14. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே the law was, பிரமாணம் என்னவென்றால், Deuteronomy 28, if you fear me, keep my commandments. இனி எனக்கு பயப்பட்டால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள். If you obey my commandments, I'll bless you and give you many earthly things. என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்புவேன். If you don't obey my commandments, I'll punish you with many earthly punishments. நீ என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அநேக பூமிக்குரிய தண்டனைகளினாலே உன்னை தண்டிப்பேன். Just like we tell little children, நம்ம சிறு பிள்ளைகளுக்கு சொல்வது போல, 3-year-old, 3 வயசு பையன், if you don't obey daddy, I'll give you a beating. அப்பாவுக்கு நீ கீழ்ப்படியாட்டி உனக்கு உத கொடுப்பேன். If you obey me, I'll give you a chocolate. நீ கீழ்ப்படிந்தா உனக்கு சாக்லேட் தருவேன். You don't say that to a 25-year-old. 25 வயசு பையனுக்கு சொல்லுவீங்களா? You can't say, if you don't obey daddy, I'll give you a beating. நீ கீழ்ப்படியாட்டி உன்னை அடிப்பேன் நம்ம 25 வயசு பையனுக்கு சொல்ல முடியாது. No, he can give daddy a beating. He is so strong. அவன் வலிமுறைவனா இருக்கான், அப்பாவுக்கே ஒரு உத கொடுத்துருவான். So we don't say that to 25-year-old. அவன் 25 வயசு பையனுக்கு அதை சொல்றது கிடையாது. Neither can you tell a 25-year-old, if you obey me, I'll give you a chocolate. அதே போல நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன்னு சொல்லி 25 வயசு பையனுக்கு சொல்ல முடியாது. 25-year-old and all doesn't want chocolate. அவனுக்கு சாக்லேட் எல்லாம் தேவையில்லை. But small child you can say that. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லலாம். If you don't obey me, I'll beat you. எனக்கு கீழ்ப்படியாட்டி உதப்பேன். If you obey me, I'll give you a chocolate. நீ கீழ்ப்படிஞ்சா நான் உனக்கு சாக்லேட் தருவேன். 3-year-old obeys like that. 3 வயசு பையன் அப்படிதான் கீழ்ப்படிறான். Under the law, it was like that. பிரமாணத்தின் கீழாக அப்படித்தான் இருந்தது. Obey God. தேவனுக்கு கீழ்ப்படி. Fear him. அவருக்கு பயப்படு. But in the New Testament, புது உடன்படிக்கையிலே it's not like that. அது அப்படி அல்ல. No chocolate, no beating. சாக்லேட்டும் கிடையாது, அடியும் கிடையாது. Verse 15. 15ஆம் வசனம். If you love me, keep my commandments. நீ என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவாய். Not if you're afraid of me. நீ எனக்கு பயந்தால் என்று அல்ல. Not if you're afraid of me, keep my commandments. என் கற்பனைகளை கைக்கொள்வதற்கு பயம் அல்ல. If you love me. நீ என்னை நேசித்தால். You don't love me? என்னிடத்தில் அன்பா இல்லாவிட்டால் go and do what you like. உனக்கு என்ன விருப்பமோ அதை போய் செய். I'm not here to tell you anything. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். Is there somebody here who doesn't love Jesus with all your heart? இங்க யாராச்சும் முழு இதயத்தோட இயேசுவை நேசிக்கலன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? I'll tell you. நான் உங்களுக்கு சொல்கிறேன். Go and do what you like. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போய் செய்யுங்க. You can go and commit any sin you like in the world. இந்த உலகத்துல போய் என்ன பாவம் உங்களுக்கு விருப்பமோ அந்த பாவத்தை நீங்க செய்யுங்க. God's not interested. அல்ல தேவனுக்கு விருப்பம் இல்லை. He is not interested in you. அவருக்கு உங்களில் விருப்பம் இல்லை. He is interested in those who love him with all their heart. அவரை முழு இதயத்தோடு நேசிக்கிறவர்களிடத்திலே அவர் விருப்பமாய் இருக்கிறார். That is the first commandment. இதான் முதல் பிரமாணம். And the Holy Spirit has come to fill our hearts with love. இந்த அன்பினாலே நம்மை நிறைக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். Fill our hearts with love for Jesus. இயேசுவுக்கென்று இருக்கக்கூடிய அன்பினாலே நம்மை நிரப்பும்படியாய் so much love that we say, Lord, I want to obey all your commandments. ஆண்டவரே உம்முடைய எல்லா கற்பனைகளுக்கும் நான் கீழ்ப்படிய போகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். That is God's will. இதுதான் தேவனுடைய சித்தம். And when we love God with all of our heart, நம்முடைய முழு இதயத்தோடு கூட நாம் தேவனை நேசிப்போமானால், Jesus said in that verse, இயேசு அந்த வசனத்திலே சொல்லி the இருக்கிறார், second commandment is like that. இரண்டாவது கற்பனையும் அப்படித்தான் இருக்கிறது. Like I said yesterday, நேற்றைய தினத்திலே சொன்னது போல, or the first day, அல்லது முதல் நாளிலே சொன்னது போல, when the tank fills up, it will overflow. தண்ணீர் தொட்டி நிரம்பும் பொழுது நிரம்பி வழிகிறது. How can you know the tank is full? தொட்டி நிரம்பி விட்டது என்று எப்படி தெரியும்? Everywhere in the world we know the tank is full when it overflows. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தொட்டி நிரம்பி விட்டது என்று எப்படி தெரியும் என்றால் அது நிரம்பி வழியும் பொழுது. Even these electric sensors and all, they stop before it gets full. எலக்ட்ரிக் சென்சார் உணர்கிற கருவிகளை பொருத்தி இருப்பார்கள், அது நிரம்பி வழியும் பொழுது அது உணர்ந்து விடுகிறது. Only one way to find if it is full. அது நிறைந்து விட்டதா என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், it overflows. அது நிரம்பி வழிகிறது. How do I know whether your heart is filled with the love of God? உங்களுடைய இதயம் தேவ அன்பினாலே நிரம்பி இருக்கிறது என்று எப்படி அறிந்து கொள்ளலாம்? One test. ஒரே ஒரு சோதனை. It will overflow. அது நிரம்பி வழியும். It will overflow in love for other people. மற்றவர்களிடத்திலே காண்பிக்கிற அன்பின் நிமித்தமாய் நிரம்பி வழியும். That's what John says. இதைத்தான் யோவான் சொல்கிறார். 1 John chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். If a man says, ஒருவன் பாவம் செய்வானேயானால், if a man says I love God, verse 20, and he doesn't love his brother, he's a liar. ஒருவன் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய 1 John 4:20. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். But when someone says he loves God and he hates his brother, he's a liar. ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். If a man says the tank is full but is not overflowing, he's telling a lie. தண்ணீர் தொட்டி நிரம்பி விட்டது என்று சொல்லி ஆனாலும் அது நிரம்பி வழியாவிட்டால் அவன் பொய் சொல்கிறான். If it is full, it will overflow. அது நிரம்பி விட்டால் நிரம்பி வழியும். If the motor is still running, it will overflow. மோட்டார் ஓடிக்கொண்டு இருக்குமானால் நிரம்பி வழியும். You show me a single tank in the world where the motor is running and it does not overflow. உலகத்துல ஒரு டேங்க் எனக்கு காமிங்க, மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா நிரம்பி வழியாம இருக்கு. That is the way to find out the tank is full. தண்ணீர் தொட்டி நிரம்பி விட்டதா என்று கண்டுபிடிப்பதற்கு இதுதான் வழி. That is what John is saying.
இதைத்தான் யோவான் சொல்கிறார். How can you say you love God with all your heart if it doesn't overflow to other people? தேவனை முழு இதயத்தோடு நேசிக்கிறேன் என்று எப்படி நீ சொல்ல முடியும்? அது மற்றவர்களுக்கு நிரம்பி வழியும்போது There is only one way to find out whether I love God. நான் தேவனை நேசிக்கிறேனா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. Do I love that person? நான் அவரை நேசிக்கிறேனா? Now I'll tell you something. ஒன்றை சொல்லுகிறேன். It's very easy to love your children. உங்க பிள்ளைகளை நேசிக்கிறது ரொம்ப எளிது. Even the atheists love their children. நாஸ்திகர்கள் கூட தங்க பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. The Bible says love covers a multitude of sins. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. If your daughter goes and does something stupid, உங்களுடைய மகள் போய் ஒரு புத்தியமான ஒரு காரியத்தை செய்து விட்டால், falls into adultery with somebody, யாரோ ஒரு இடத்துல விபச்சாரத்தில் உங்கள் மகள் விழுந்து விட்டால், what will you do? என்ன செய்வீங்க? Will you tell the whole world? முழு உலகத்துக்கு சொல்லுவீங்களா? Will you announce in the church next day? அடுத்த நாள் சபையில போய் அறிவிப்பு செய்வீங்களா? Yesterday my daughter fell into adultery with somebody. நேற்றைய தினத்தில் என்னுடைய மகள் யாரோ ஒரு இடத்துல விபச்சாரம் செய்து விட்டாள். Or my daughter is fooling around with this man. அல்லது என்னுடைய மகள் இந்த பையனோடு கூட சுத்தி கொண்டிருக்கிறாள். Or my daughter has fallen in love with this boy. அல்லது என்னுடைய மகள் இந்த பையனை காதலிக்கிறாள். Many of you, your daughters fell in love with somebody. Did you tell the whole church? உங்களில் அநேகருடைய பிள்ளைகள் யாரோ ஒருவரை காதலிக்கிறார்கள். நீங்கள் முழு சபைக்கும் சொன்னீர்களா? No. இல்லை. Why didn't you tell? ஏன் நீங்கள் சொல்லவில்லை? Because you love your daughter. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீர்கள். Covered it up. நீங்கள் அதை மூடிவிட்டீர்கள். Right. That is what you should do. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டும். My question is, என்னுடைய கேள்வி என்னவென்றால், why don't you do it for other people's daughters? ஏன் மற்றவருடைய மகளுக்கு நீங்கள் அதை செய்வதில்லை? For your daughter, she fell in love with somebody, very much interested, and you covered it up. நீங்கள் உங்களுடைய மகள் யாரோ ஒருவனை நேசிக்கிறாள், அதை நீங்கள் மூடிவிட்டீர்கள். Good. நல்லது. Very good. மிகவும் நல்லது. Another person's daughter இன்னொருவனுடைய மகள் did 1% of that mistake. அந்த தவறிலே 1% தான் செய்தார். Oh, you have become such a big Pharisee to criticize that இப்பொழுது poor girl. அந்த ஏழை பாவமான அந்த பெண்ணை குறை சொல்வதற்கு பெரிய பரிசீலனை மாறிவிட்டாய். She wore a earring. அவள் ஒரு கம்மல் போட்டிருக்கிறாள். Your daughter fell in love with somebody. உங்களுடைய மகள் யாரோ ஒருவன் மீது காதலிக்கிறாள். First class Pharisee and hypocrite you are. நீ எவ்வளவு முதல் தரமான மாய்மாலமான பரிசை. No wonder there is no anointing on your message. உன்னுடைய செய்தியில் அபிஷேகம் இல்லை, அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. No wonder there is no anointing on your life. உன்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லாததற்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. God does not anoint Pharisees. ஏனென்றால் தேவன் பரிசேயர்களை ஒரு காலம் அபிஷேகிக்கிறார். Number one mark of Pharisees is they love their own children but they don't love other people's children. பரிசேயருடைய முதல் அடையாளம் தங்கள் சொந்த பிள்ளைகளை நேசிப்பார்கள், மற்றவருடைய பிள்ளைகளை நேசிக்க மாட்டார்கள். Even atheists love their own children. நாஸ்திகர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். The mark of love is you cover a multitude of sins. அன்பின் அடையாளம் திரளான பாவங்களை மூடுவது. Do you do that? நீங்கள் அதை செய்கிறீர்களா? Can you imagine what will happen in our churches if everybody is filled with the love of God? எல்லாரும் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய சபையோட நிலம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா உங்களுக்கு? You cover not only the sins of your family members but also the sins of that other brother's family members. நீங்கள் உங்களுடைய பாவத்தை மூடுவது மட்டுமல்ல, இன்னொரு சகோதரனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மூடுகிறீர்கள். Can you imagine what a revival will come in our churches? நம்முடைய சபைகளிலே எவ்வளவு பெரிய எழுப்புதல் வரும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? All the rules and regulations will not bring a revival, I'll tell you that. எல்லா விதமான பிரமாணங்களும் சட்டதிட்டங்களும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. We need to pray that God will fill us with the Holy Spirit. தேவனை பரிசுத்த ஆவியால் நிரப்ப முடியாது, நாம் ஜெபிக்க வேண்டும். That the tanks will overflow. நம்முடைய தண்ணீர் தொட்டி நிரம்பி வழியும் வரை. And that God will show us our hypocrisy. தேவன் நம்முடைய மாய்மாலத்தை காண்பிப்பார். God will show us our Phariseeism. நம்முடைய பரிசேயத்தனத்தை காண்பிப்பார். God will show how we are keeping people under ayahs when they should be growing up to be mature sons and daughters. ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகளும் மகன்களும் முதிர்ச்சி அடைந்து வளர வேண்டியவர்கள் ஆயாவின் கீழாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். God will make us weep in secret because our churches are not coming to maturity. நம்முடைய சபைகள் வளராது இருக்கிறபடினாலே அந்தரங்கத்தில் நாம் அழுகும்படியாய் தேவன் செய்வார். I don't believe many elders are weeping in secret for the failure of their church. நம்முடைய சபையின் வீழ்ச்சிக்கு अनेक மூப்பர்கள் அந்தரங்கத்திலே அழுவதில்லை என்று நான் நினைக்கிறேன். Like Adam blamed his wife, we blame other people. What to do, brother? All carnal people in our church. ஆதாம் தன்னுடைய மனைவியை குற்றம் சொன்னது போல என்ன செய்யறது பிரதர், எங்கள் சபையில் எல்லாரும் மாம்சீகமானவர்களா இருக்காங்க என்று சொல்லி குறை கூறுவீர்கள். The problem is not with them. The problem is not with them. பிரச்சனை அவர்களிடத்திலே இல்லை. They are following you. அவர் உங்களை தான் பின்பற்றுகிறார்கள். You are a Pharisee and they are Pharisees. நீங்க ஒரு பரிசேயனா இருக்கீங்க, அவங்களும் பரிசேயனா இருக்காங்க. Come under grace. எப்பொழுது நீங்கள் கிருபைக்குள்ளாக வருவீர்கள்? Come under the true grace of God. தேவனுடைய மெய்யான கிருபைக்கு கீழாக வாருங்கள். With the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு
Seek that, my brother, sister. என் சகோதரனை சகோதரியை தேடுங்கள். I plead with you in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பரிந்து கேட்டுக்கொள்கிறேன். Let's make this a new year in our life. இந்த புது வருஷத்திலே நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். And forget all these laws. இந்த பிரமாணங்கள் எல்லாம் மறந்து விடுவோம். To be filled with the Holy Spirit, you will be much holier in your life than all the laws can make you. எல்லா பிரமாணங்களும் உங்களை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்க முடியுமோ அதே காட்டிலும் அதிகமாக பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உங்களை பரிசுத்தமாக்க முடியும். I have discovered that in my life. அதை என்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடித்தேன். I tried to be holy under law. நான் பிரமாணத்துக்கு கீழாக பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன். Now I have understood what it is to be holy with love. இப்பொழுது அன்பின் நிமித்தமாய் பரிசுத்தமாய் இருப்பது என்றால் என்ன என்று விளங்கிக் கொண்டிருக்கிறேன். With the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன? I discovered this is much better. இது மிகவும் மேன்மையான வழி என்று கண்டுபிடித்தேன். I'm not talking about just getting emotional and speaking in tongues. உணர்ச்சி வசப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறதை குறித்து நான் பேசவில்லை. I'm talking about being filled with the love of God in our heart. தேவனுடைய அன்பினாலே இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறதை குறித்து. Overflows to நிரம்பி வழிகிறது. எல்லாருக்கும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. Covers their sins. அநேகருடைய பாவங்களை மூடுகிறது. Does not judge according to the outward appearance. தோற்றத்தின்படி இந்த நியாயத்தீர்ப்பு செய்வதில்லை. Say, Lord, I don't know. I can't see the person's heart. ஆண்டவரே நான் நியாயத்தீர்க்க மாட்டேன். அவருடைய இருதயத்தை நான் பார்ப்பதில்லை. You are the judge. நீர்தான் நியாயத்தீர்க்கிறவர். My duty is not to judge people. My duty is to love them. என்னுடைய வேலை நியாயத்தீர்ப்பதில்லை. என்னுடைய வேலை உதவி செய்வது. And bless them. அவர்களை ஆசீர்வதி. Lord, forgive me for the multitudes of years I've been a Pharisee. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டுகளாக நான் பரிசேயனாய் இருந்தேன். என்னை மன்னித்து விடும். Make me a Christian now. என்னை ஒரு கிறிஸ்தவனாய் மாற்று. Will you pray that prayer? இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களா? Lord, forgive me for the years I've been a Pharisee. ஆண்டவரே எவ்வளவு ஆண்டுகளாக நான் பரிசேயனாய் இருந்தேனே என்னை மன்னித்து விடும் என்று சொல்வீர்களா? Please make me a Christian this year. இந்த வருஷம் என்னை கிறிஸ்தவனாய் மாற்றும். Please make me a real Christian this year. என்னை மெய்யான கிறிஸ்தவனாய் மாற்றும் ஆண்டவரே. That's my prayer. இதான் என்னுடைய ஜெபம். Lord, I want to be a Christian. ஆண்டவரே நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறேன். I want to be a Pharisee. பரிசேயனாய் இருக்க விரும்பவில்லை. The disciples were called Christians, we read in Acts 11. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். I want to be a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறேன். May God help us. தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. Let's just pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we pray for every one of us, including myself. I pray for. ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் எனக்காகவும் சேர்த்து நாம் ஜெபிக்கிறோம். We need you, Lord, this year. இந்த வருஷம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவை. We need to be filled with the Holy Spirit. ஆண்டவரே நாங்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். We need to get rid of all the Pharisaism, legalism that has bound us for 20 years. 20 ஆண்டுகளாக எங்களை கட்டி வைத்திருக்கிற பரிசேயத்தனத்திலிருந்தும் பிரமாணத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. We want to get rid of all this policeman attitude that has been in our churches. நம்முடைய சபைகளிலே இருக்கக்கூடியதான போலீஸ்காரனுடைய மனோபாவனை மாற வேண்டும் ஆண்டவரே. There are 10,000 policemen but not many fathers. 10,000 போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள், अनेक தகப்பன்மார் இல்லையே. Give us more fathers and mothers. எங்களுக்கு அதிகமான தகப்பன்மாரையும் தாய்மார்களையும் தாரும். Give us a love for other people's children just like we love our own children. எங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பது போல மற்றவருடைய பிள்ளைகளை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Deliver us from hypocrisy. மாயமாலத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். And from judging others. மற்றவர்களை நியாயத்தீர்ப்பதில் விடுதலையாக்கும். Help us to love them and bless them. எல்லாரையும் நேசிக்க ஆசீர்வதிக்க உதவி செய்யும். To be more Christ-like and to make them more Christ-like. ஆண்டவரே இன்னும் அதிகமாக கிறிஸ்துவைப் போல எங்களை மாற்றும். Help us, Lord, we pray. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.